இந்த ஒரு வீடியோல இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு ஸ்டோரியை கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா சினிமாவே தோத்து போயிடும். அந்த அளவு பயங்கர ஒரு கிரைமா இந்த ஸ்டோரி இருக்கு. கிரைம் த்ரில்லர்னே சொல்லலாம். ஸ்டோரியை ஃபுல்லா கேளுங்க. பிடிக்கல அப்படின்னா நீங்க இனிமே சேனலை ஃபாலோ பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா அவ்வளவு கான்பிடண்டா இருக்கேன் இந்த ஸ்டோரி மேல. ரியல் லைஃப்ல நடந்தது. அது என்ன அப்படின்னா ஒருத்தர் மேல 1983ல ஒரு கொலை கேஸ் வந்து ஃபைல் ஆகுது. அவருக்கு வந்து நீதிமன்றம் வந்து இவர் வந்து கொலையாளி அப்படின்னு, இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க. ஓகேவா? அவரு அதுக்கப்புறம் பரோல்ல வெளியே வராரு. பரோல்ல வெளியே வந்த அவரு 40 வருஷமா திரும்ப ஜெயிலுக்கு போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, அப்படி தப்பிச்சவர் வந்து இந்த மாதிரி நிறைய கேஸ் கேட்டிருக்கோமே, இந்த மாதிரி தப்பிக்கிறவங்க அப்புறம் எங்கேயாவது இடத்துல சிக்குவாங்க அப்படின்னு. ஆனா இவர் வந்து யாருக்கும் தெரியாம ரொம்ப ஹிடன் லைஃப் எல்லாம் வாழல. ரொம்ப ப்ராப்பரா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லோட டீச்சரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுவும் சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் கிடையாது. 2003ல பாத்தீங்க அப்படின்னா குட் டீச்சர் அவார்டு அப்படிங்கிற ஸ்டேட் அவார்டு, ஒரு ஒரு மாநிலத்தோட சிறந்த நல்லாசிரியர் விருது கொடுப்பாங்களே, அந்த விருதை அந்த கைதி வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2013ல அவரோட பணி நிறைவு, ரிட்டையர்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, ரிட்டையர் ஆயிடுவார்ல, அந்த ரிட்டையர் ஃபங்க்ஷன் பணி நிறைவுலாம் நடந்திருக்கு 2013ல. அதுக்கெல்லாம் அப்புறம் 2024 மே மந்த்ல திரும்பவும் யார் யாரெல்லாம் பரவல போனவங்க வரல அப்படின்னு அந்த ரெக்கார்டு எடுத்து பாக்குறப்ப அதுக்கப்புறம் 2024ல அவரை கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அவரை வந்து ஜெயிலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க நீதி காவல்துறை. யார் அவரு, எங்க நடந்துச்சு, எப்படி இது பண்ணாரு, இன்னும் படத்துல கூட இந்த மாதிரி விஷயம் நடக்குமான்னு யோசிப்போம். இது ரியல் லைஃப்ல ஒருத்தர் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிற ஸ்டோரி எங்க நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்ப டீடைல்டா இந்த வீடியோல ரொம்ப கிளியரா தெளிவா சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். இப்ப நான் சொன்ன இந்த ஒரு விஷயம் எங்க நடந்துச்சு அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்துல 1983ல ஜூலை மாசம் வீரண்ணா அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேல கேஸ் ஃபைல் ஆகுது. இதை விசாரிக்கிற அப்போதைய இருந்த வாராங்கல் நீதிமன்றம் வந்து இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க. ஓகேவா? ஆயுள் தண்டனை விதிக்கிற இவரை வந்து 1983 டிசம்பர் மந்த் வந்து பரோல்ல வெளியே விடுறாங்க. பரோல்ல வெளியே விட்டுட்டு திரும்ப 1984 மே மந்த் நீங்க உள்ள வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பரோல் லீவ் மாதிரி விடுறாங்க. அப்படி பரோல்ல போனவர் தான். அவரை கண்டுபிடிக்கவே முடியல. இவங்களும் அதை வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாங்களா என்னன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்க முடியல. இவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மகபூபாத் அப்படிங்கிற மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. அப்படி ஒர்க் பண்ணவர் ரொம்ப சாதாரணமா இருந்தா பரவாயில்ல. 2003ல அவருக்கு அந்த மாநிலத்தோட குட் டீச்சர் அவார்டு, சிறந்த நல்லாசிரியர் விருது வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அதையும் வாங்கியிருக்காரு. 2013ல ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காரு. அதே ஸ்கூல்ல ஒர்க் பண்ணி ரிட்டையரும் ஆயிருக்காரு. ரிட்டையர் ஆகி கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு அப்புறம் 11 வருஷத்துக்கு அப்புறம் 2024ல இந்த மாதிரி பரோல்ல யார் யாரெல்லாம் போனாங்க அப்படின்னு சொல்லி தெலுங்கானா ஜெயில இருந்து இந்த மாதிரி ரெக்கார்டை இது பண்றாங்க. அவங்க எல்லாம் அந்த ரெக்கார்டை இது பண்ணி யார் யாரெல்லாம் பரோல்ல போனாங்க திரும்ப வரல அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இதுக்குன்னே ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அதை வந்து தேடுதல் வேட்டையில ஈடுபடுறாங்க. அப்படி தேடி கண்டுபிடிக்கிறப்ப இந்த நல்லாசிரியர் விருது வாங்கின இந்த நபர் தான், இந்த குட் டீச்சர் தான் அந்த கொலையை பண்ண ஒரு ஆயுள் தண்டனை கைதி, லைஃப் விக்டிம் அப்படின்னு இது பண்றாங்க. இவரை வந்து திரும்பவும் அரெஸ்ட் பண்ணிட்டு அவரை தெலுங்கானா கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. அவரை வந்து இது பண்ற அவரோட கேஸ ஹியரிங் பண்ற ஜட்ஜ் வந்து மகாதேவி அப்படிங்கிற ஜட்ஜ் வந்து அவரோட ரெக்கார்டை படிச்சு பார்த்துட்டு அவரையும் இது பண்றாங்க. சம்பந்தப்பட்ட ஜெயில் சூப்பரண்டையும் இது பண்றாங்க. இப்படிதான் நீங்க இது பண்றீங்களா? ஒரு 1984ல வெளியே போன ஒருத்தர் 2024 கண்டுபிடிச்சி இப்ப இத்தனை வருஷமா என்ன பண்ணீங்க, இத்தனை வருஷமா தேடிக்கிறீங்கன்னு சொல்ல போறீங்களா? ப்ராப்பரா ரெக்கார்டை ஃபாலோ பண்ணீங்களா, ஃபாலோ பண்ணலையா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அவருக்கு வந்து இப்ப அவரை தெலுங்கானா இதுல ஜெயில அவரை வந்து இது பண்ணிட்டாங்க, சிறைபிடிச்சிட்டாங்க. இப்போ அவரோட வயசு காரணமா, அவருக்கு வயசாயிருச்சு, ஒரு கருணை அடிப்படையில அவருக்கு பரோல்ல வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி அவரோட மனைவியான சாரம்மா அப்படிங்கிறவங்க கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை விசாரிச்சு பார்த்த நீதிபதி அப்படிலாம் விட முடியாது,
அப்படின்னு சொல்லி அந்த மனுவை இது பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி பரோல்ல வெளியே போனவர் தான் 40 வருஷத்துக்கு அப்புறம் குட் டீச்சர் அவார்ட்ல வெளியே வந்து கிடைச்சிருக்காரு. இன்னும் இவரை இப்ப விட்டோம்னா இதுக்கப்புறம் அவர் சிக்குவாரானே தெரியாது. அதனால அவங்களோட அந்த ஒரு மனுவை ரிஜெக்ட் பண்ணி இவரை இப்ப ஜெயில போட்டிருக்காங்க. அது போக சிறைச்சாலைத்துறை இருப்பாங்களா அவங்க அந்த சிறைச்சாலையை சேர்ந்தவங்களுக்கு வந்து கடுமையான இது இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்பரா நீங்க வந்து ரெக்கார்ட்ஸை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுங்க. எல்லாமே புக்கு அந்த மாதிரி ஹார்ட் காப்பிலாம் சாஃப்ட் காப்பிக்கு டிஜிட்டலைஸ் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே திரும்ப நீங்க வந்து ஜெயிலுக்கு கொண்டு வரணும். தப்பு பண்ண தப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்ப யார் சாமி நீ இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய கேஸ் நானே இதுல சொல்லியிருப்பேன் வீடியோல. இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாம பெருசா லைம் லைட்ல வராம ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கைய ரொம்ப அமைதியா நான் இருக்குங்கிற அடையாளத்தை காட்டிக்காம ஒரு இடத்துல அடையாளத்தெல்லாம் மறைச்சு ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இவர் என்னன்னா டீச்சரா இருந்திருக்காரு, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா இருந்திருக்கிறாரு, ஒரு ஆயுள் தண்டனை கைதி. அதுக்கப்புறம் அப்படி இருந்தவர் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் குட் டீச்சர் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. சரி அப்பயாவது பிடிச்சாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல. ரிட்டையர்மெண்ட்டும் தன்னோட பணியை சிறப்பா பண்ணி ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் 10-11 வருஷத்துக்கு அப்புறம் 2024 பிடிச்சிருக்காங்க. இப்ப 1984 தப்பிச்சு போன ஒருத்தரை 2024 தான் தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க. இதை படிச்சு பாக்குறப்பவே பயங்கரமா நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஸ்டோரியை கம்பேர் பண்றப்ப டாக்ஸி படத்தோட ஸ்டோரியை விட எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பா டாக்ஸி படத்தோட இதை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. அந்த இதை கம்பேர் பண்றப்ப இது எவ்வளவோ மேல் சூப்பரா இருக்கு, அருமையான இதா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணீங்கன்னா தாராளமா பண்ணலாமே, முரட்டு படமா வருமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாது அப்படிங்கிறதையும், இதுல நீங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு வந்து பரோல் திரும்ப கொடுத்துருக்கணுமா, இல்ல வேணாம் கொடுத்துருக்க கூடாது, திரும்ப ஒரு என்னென்ன மாதிரியான நலத்திட்டங்கள் பண்ணுவாருன்னு தெரியல, நல்ல விஷயங்கள் அப்படிங்கிற யோசிக்கிறீங்களா? நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.